தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபிவா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம், சர்வஜா சர்வவியாபிவா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கருணா சிந்தம் ஞானதம் சாஸ்திரப்படம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் படமாமதானம் கலியுதேவம் காஞ்சிமானி யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் ஒரு தலைப்பு. அனுபவத்தோட தலைப்பு கண்ணதாசன் செப்பலாங்கோல் போட்டு உட்கார முடியாது. கண்ணதாசன் செப்பலாங்கோல் போட்டு உட்கார முடியாது. இந்த சேனல் எதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்கள், தலைமை பாருங்கள். எனக்கு ரொம்ப உறுதியாக தெரியும், ஏன்னா அதை பிரிவாக கொடுக்குற புத்தியில் சொல்கிறேன். பார்க்குறவா கம்மியாக இருக்கா, பார்க்குறவா பார்க்காம போகிறான்னா அதை பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பெரியவாளுடைய பாடு அது உங்களோட பாடு. நல்ல நீங்கள் கேட்காத அனுபவங்களை மிஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதை பற்றி நீங்கள் தான் முடிவு பண்ணணும். உங்களுடைய தலையெழுத்து எப்படி இருக்கோ அது எப்படி நடக்கும். இந்த மாதிரி அனுபவங்களை நீங்கள் கேட்க முடியாது, வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம எபிசோடு 1090 கண்ணதாசன் அப்படிங்கிறவர் நம்மளுக்கு தெரியும் எல்லாருக்குமே எப்படின்னு. அவர் பெரிய பாட்டு எழுதிடுவார் இல்லையா, பெரிய கவிஞர். அவர் ஒரு நாஸ்திகவாதியாக இருந்து அவர் எப்படி ஒரு ஆஸ்திகவாதியாக பிரிவாக மாற்றினா அவருடைய உயிரை பழைக்க வச்சுன்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இது ஒன்றே இது விட்டு போயிருக்கு. அதுக்கப்புறம் நிறைய இருக்கலாம், நம்மளுக்கு கண்ணில் படலை. இவருடைய கண்ணதாசனுடைய அண்ணா ஏஎல் ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவரோட டாக்டர் இன்லா மாட்டு பொண்ணோட பேர் ஏஎல்எஸ் ஜெயந்தி கண்ணப்பன். இப்போ கண்ணதாசன் மகாபிரியாவுடைய டிவோட்டி ஆன பிறகு மலேசியாவுக்கு போயிருக்கார், மலேசியா நகரத்துக்கு போயிருக்கார். அங்கே ஒரு ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ண அந்த நகரத்தார், அவர் அந்த நகரத்தார் அந்த கம்யூனிட்டி சேர்ந்தவர் இல்லையா, அங்கே போனார். அவகிட்டலாம் பேசியிருந்தார். பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் சொன்னாராம், நீங்கள் ஹிந்துயிசம் பற்றி பேசுங்களேன் அப்படின்னு. அவர் போனது வேறு எதுக்கோ சம் கெட் டுகெதர் மாதிரி எடுக்கலாம் நகரத்தார். அவர் உடனே எழுந்து அந்த ஹிந்துயிசம் பற்றி, இந்து தர்மம் பற்றி அதெல்லாம் பேச ஆரம்பிச்சார். ஹிந்து இதை பற்றி, மதத்தை பற்றி நல்லா பேசியிருக்கார் அவர். அதுக்கப்புறம் மெட்ராஸ் வந்த பிறகு அவர் என்ன பண்ணார், எடிட்டர் சாவி இருக்கார் இல்லையா, சாவி விஸ்வநாதன், அவரை இவருக்கு தெரியும், இவருக்கு நீ ஹிந்துயிசம் பற்றி ஒரு கட்டுரை எழுதுங்களேன்னார். ஏன்னா அங்கே பேசியிருக்காருன்ற பற்றி ஏதாவது நியூஸ் வந்திருக்கும் அந்த காலத்தில். கட்டுரை எழுதுங்களேன்ருக்கார். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட்டுரை தொடர் ஒரு கட்டுரை இல்லை, வரிசையாக வாரம் ஒன்று வரா மாதிரி எழுதியிருக்கார். அதுக்கப்புறம் இவர் ட்ரிப்ளிகேண்டில் பார்த்தசாரதி கோவில், மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோவில், இந்த மாதிரி கோவிலாக அவரை கூப்பிட்டு ஹிந்துயிசம் பற்றி பேச சொல்லியிருக்கா. இதெல்லாம் நிறைய பேசியிருக்கார் கண்ணதாசன். ஆனால் இது எல்லாம் பெரியவாளுக்கு எப்படி தெரியும்னா, பெரியவா சொல்லுவாள் நியூஸ் பேப்பர் பார்க்குறாரு தெரிஞ்சு பாருன்னு. அது அடுத்த விஷயம். பரமேஸ்வரன் அந்த நியூஸ் பேப்பரை போட வைக்கிறதே இந்த பரமேஸ்வரன் மகா பெரியவா தான். அதனால் என்ன பண்ணார், ஒரு நாளைக்கு காஞ்சி மடத்துலேருந்து ஒரு மேனேஜர்கிட்டேருந்து கால் வந்தது கண்ணதாசன் வீட்டுக்கு. என்ன கண்ணதாசன் இந்து மதத்தை பற்றி எல்லா இடத்துலையும் பேசின்னு இருக்கான், மடத்துக்கு பேச மாட்டானா அப்படின்னு பெரியவா கேட்குறா அப்படின்னு சொல்லி ஒரு கால் வந்திருக்கு. இது யார் சொன்னதுன்னா அந்த நான் சொல்கிறது கிடையாது, அந்த கண்ணதாசனோட அண்ணாவோட டாக்டர் இன்லா ஜெயந்தி, ஏஎல்எஸ் ஜெயந்தி கண்ணப்பன்றவாளுடைய வெர்ஷன் இதெல்லாம். சரின்னு சொல்லிட்டு அப்போது என்ன ஆகும், உடனே கண்ணதாசனுக்கு நிறைய இப்போ பிஸி, அவர் நிறைய ஃபீலிங்ஸ்க்கெல்லாம் நிறைய பாட்டு எழுத வேண்டியிருந்தது, நிறைய கட்டுரைகள்லாம் இருக்குது. இருந்தாலும் பெரியவா கூப்பிட்டுட்டா இப்போ அவர் ஆசைவாதி ஆகிட்டார். அதனால் பெரியவா கூப்பிட்டாருன்னா அடுத்த செகண்ட் உழணும். அதனால் என்ன பண்ணார், ஆனால் அதை அவ்வளோ பண்ண முடியல. இருந்தாலும் இந்த ப்ரோக்ராம்ஸில் இதெல்லாம் கட் பண்ணி கேன்சல் பண்ணிவிட்டு கூடிய சீக்கிரமாக ஒரு 2-3 நாளில் பெரியவா முன்னாடி வரணும்னு சொல்லிட்டு அது கம்யூனிகேஷன்லாம் கொடுத்துருக்கார். மடத்துக்கு கொடுத்துருப்பார், நான் இந்த தேதிக்கு வரேன், எப்போ வரணும்னு கேட்டிருக்காரு, டயத்தை சொல்லியிருக்கா. இந்துயிசம் பற்றி பேசணும் அவ்வளோதான். இந்து தர்மம் அதை பற்றி, இந்து மதம் பற்றி. அர்த்தமுள்ள இந்து மதம் அவர் தானே எழுதினார் கண்ணதாசன்.
வந்துட்டார். ஏற்பாடு பண்ண நாள் என்னன்னா, அவர் சொன்னதை வச்சு ஏன்னா அந்த ஏஎல்எஸ் ஜெயந்தி கண்டப்பன் சொன்னதை வச்சு கொஞ்சம் கண்டுபிடிக்க முடியல எந்த இடத்துல நடந்ததுன்னு. ஆனால் மடத்துக்கிட்ட தான் நடந்திருக்கு. ஆனால் மடத்துக்குள்ளே அந்த மாதிரி இவ்வளோ கூட்டத்தை அடைக்கிறதுக்கான இடம் இல்லை. அதனால் மடத்துக்கு வெளியில் தான் நடந்திருக்கணும். ஜஸ்ட்டு வெளியில் ஒரு ஸ்டேஜ் போட்டுட்டு அந்த ரோடை பிளாக் பண்ணிவிடுவான். காஞ்சி மடம்னா பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் வந்ததுனால போலீஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அப்போல்லாம் எவ்வளோ நாஸ்திகவாதிகள் இருந்தாலுமே பெரியவாளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களாம், போலீஸ் ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் ஒரு இடத்துல ஸ்டேஜ் போட்டிருக்கு. இப்போ வந்து மடத்துக்கு கிட்ட க்ளோஸாக இருக்க மாதிரி டைப்பில் ஒரு ஸ்டேஜ் மாதிரி வச்சுக்கலாம், அங்கே ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் நேராக அந்த பக்கம் போகிறது. ஸோ பெரியவா அப்படியே வந்தான்னா அங்கே ஒரு 2 பெஞ்சு போட்டிருக்கான். அந்த ஸ்டேஜ் ஒன்று இருக்குது. அது ஸ்டேஜுங்கிறது வந்து ரொம்பலாம் கிடையாது. கண்ணதாசன் வந்து உட்காந்துக்கலாம். அவருக்கு டேபிள் முன்னாடி ஒரு டேபிள் இருக்குது, அது மேலே ஒரு மைக் இருக்குது. அவர் உட்காரத்துக்கு சேர் ஒன்று இருக்குது, கொஞ்சம் குஷன் போட்ட மாதிரி ஒரு சேர். ஏன்னா கண்ணதாசன் அந்த டயத்தில் கொஞ்சம் குண்டாக இருப்பார். அதனால் அவர் கீழே உட்காந்துக்க முடியாது. உட்காந்தாருன்னா அந்த வயரெல்லாம் பிடிச்சி இடிக்கும், அதெல்லாம் பண்ணணும். நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இருக்காது, அவருக்கு முடியாது. அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்னா பெரியவாளுக்கு தெரியும். பெரியவா தான் பார்த்துருப்பான் நிறைய வாட்டி. அதனால் அவருக்கு அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ எதிர்க்க வந்து கூட்டம் நல்லா கூடியாச்சு. கண்ணதாசன் வந்து காரில் வந்து இறங்கினோடனே பார்த்தாராம், என்னடா இது இப்படி நம்ம இங்கே உட்காடுறோம், நம்மளுக்கு சேர் போட்டிருக்கு, சின்ன டேபிள் இருக்குது, மைக் இருக்குது, சைடில் 2 உடனே க்ளோஸாக ஒரு 2 பெஞ்சு போட்டிருக்கு. அந்த பெஞ்சு மேலே பெரியவா வந்து உட்காந்துப்பான்னு அவர் புரிஞ்சுட்டார். அப்போது பெரியவா வந்து பெஞ்சு மேலே உட்காருவா, நம்ம சேர் மேலே உட்காருவோம், நம்ம தரையில் உட்கார முடியாது. இது என்னடா இது பெரிய தொந்தரவாக போச்சு, மரியாதையே இல்லாத மாதிரி இருக்கே நம்ம உட்கார்றது அப்படின்னு இவர் நினச்சாராம். இவர் உள்ள இந்த மாதிரி நினைப்பாருன்னு பரமேஸ்வரனுக்கு தெரியுமே. பரமேஸ்வரன் அவர் வந்து என்ன பண்ணால் யார் மூலமாக முன்னாடியே ஒரு தூது அமைச்சிட்டார். கண்ணதாசன் கிட்ட போய் சொல்லு, அவனுக்கு அந்த தொப்பா கெப்பெல்லாம் இருக்கும், அவனுக்கு வந்து அவனால் தரையில் உட்காந்து அவனால் அந்த உபன்யாசம் பண்ண முடியாது, அவனால் சொற்பொழிவு. அதனால் அவன் போட்டிருக்க சேர்லேயே உட்காந்துட்டு அவன் வசதியாக சொல்லு, நான் இங்கே உள்ள மடத்துக்குள்ளே இருந்துட்டே அந்த ஓரமாக செவுத்தில் சாஞ்சிட்டு அவன் சொல்கிறத நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னாரான். இவர் என்ன நினச்சாரே வந்த உடனே, அவன் நினைப்பான் அப்படின்னு சொல்லிட்டார் பெரியவா. பரமேஸ்வரனுக்கு தெரியுமே. கண்ணதாசன் வந்தான்னா யோசிப்பான், என்னடா இது நம்ம வந்து இந்த மாதிரி சேரில் உட்காந்துட்டு நம்ம பேசுகிறோம் அப்படின்னா பெரியவா எங்கே உட்காருவா, பெஞ்சு மேலே உட்காருவாளா? பெரியவா ஒரு வேளை அதில் உட்கார முடியாமல் அதெல்லாம் விடுவா, மடின்னு சொல்லிட்டு தரையில் கூட உட்காருவா. இது அப்புறம் என்ன நன்னாவே இருக்காது, அதை நம்மளுக்கு வந்து நாம் அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்கும் பெரியவாளன்னு அவர் நினைக்கிறார். இவர் நினைக்கிறதே இல்லை. பெரியவா உள்ளே இருக்கா, இவர் பக்கத்தில் இருக்க ஆர்கனைசர்ஸ் 1-2 பேர்கிட்ட பேசிட்டார். கண்ணதாசன் இப்படி பண்ணால் எப்படிப்பா, என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஆள் ஓடி வந்து சொல்கிறார், நீ இப்படி சொல்லுவேன்னு தெரியும், பெரியவா சொல்லிட்டா, நீங்கள் வந்து அதிலே உட்காந்து பண்ணுங்க, பெரியவா உள்ளேருந்து கேட்பான். பெரியவா பரமேஸ்வரன், அவருக்கு எல்லாமே தெரியும். ஜெய் ஜெய்சங்கர மகாபெரிய பாதமேஸ்வரன், மகாபெரிய பாதமேஸ்வரன்.